So guys, welcome back to another important update video. So first of all பார்த்தா நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் சாட்டர்டே நைட்ஸ் மெயின் இவெண்ட்லேருந்து. ஸோ வரப்போ சாட்டர்டே நைட்ஸ் மெயின் இவெண்ட்காக பார்த்தா WWE வந்து ஒரு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஸ்மாக் டவுனில். அண்ட் அந்த மேட்ச் பார்த்தா ப்ராபப்ளி சாட்டர்டே நைட்ஸ் மெயின் இவெண்ட்டோட மெயின் இவெண்ட்டாக வந்து இருக்க போகுது. அந்த மேட்ச் வந்து யாருக்கான மேட்ச்னா அந்த மேட்ச் பார்த்தா ஒரு டேக் டீம் மேட்ச். அந்த மேட்ச்சில் பார்த்தா நம்மளோட கோடி ரோட்ஸ் அண்ட் CM Punk வெர்சஸ் நம்மளோட குந்தர் அண்ட் சாமி ஜெயின்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ டேக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா நிக் ஆல்டிஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காரு இந்த சாட்டர்டே நைட்ஸ் மெயின் இவெண்ட்காக. ஸோ இந்த சாட்டர்டே நைட்ஸ் மெயின் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டேக் டீம் மேட்ச் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் பை த வே நம்மளோட CM Punk வெர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச் கூட வந்து WWE வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ சம்மர் ஸ்லாமோட நைட் 1 மெயின் இவெண்ட்டாக வந்து இது வந்து இருக்க போகுதுன்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா மெயின் இவெண்ட்னு வந்து நம்ம நிக் ஆல்டிஸ்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ CM Punk வெர்சஸ் நம்மளோட கோடி ரோட்ஸ்க்கான அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாம் 2026க்கான மெயின் இவெண்ட்டில் வந்து நடக்க போகுது. மோஸ்ட் ப்ராபபிலி நைட் 1க்கான மெயின் இவெண்ட்டாக வந்து இது வந்து இருக்கும். அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் கூட ஸோ இந்த அப்டேட் பார்த்தா நம்ம குந்தரை பற்றி. ஸோ குந்தர் வெர்சஸ் நம்ம நிக் ஆல்டிஸ்க்கான மேட்ச் தான் வந்து மோஸ்ட் லைக்லி வந்து நடக்க போகுது சம்மர் ஸ்லாமில். ஏன்னா நம்ம குந்தர் பார்த்தா இன்னைக்கு வந்து நிக் ஆல்டிஸை வந்து அட்டாக்லாம் வந்து பண்ணிட்டாரு. க்ளோஸ் லைன் வந்து அடிச்சாரு, தன்னோட லாக் வந்து போட்டாரு. ஸோ ப்ரூட்டலி பார்த்தா அட்டாக் வந்து பண்ணிட்டாரு நம்ம நிக் ஆல்டிஸை. ஸோ மோஸ்ட் லைக்லி பார்த்தா நம்ம நிக் ஆல்டிஸ் வந்து இங்கிரிங் ரிட்டர்ன் வந்து பண்ண போறாரு சம்மர் ஸ்லாமில். அண்ட் இன்னொரு அப்டேட் கூட வந்து இருக்குது நம்ம நிக் ஆல்டிஸை பற்றி. ஸோ நிக் ஆல்டிஸ் பார்த்தா இப்போ வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து இங்கிரிங் ரிட்டர்ன் வந்து பண்ண போகிறாரு. ஸோ அவர் பார்த்தா வெறும் ஒன் ஆஃப் தி அப்பீரியன்ஸ்க்காக வந்து இங்கிரிங் ரிட்டர்ன் வந்து பண்ணல. மோஸ்ட் லைக்லி பார்த்தா அவர் வந்து சில மேட்சஸ் வந்து பண்ண போகிறாரு நம்ம குந்தர் கூட இல்லைன்னா வேற சூப்பர் ஸ்டார் கூட வந்து நம்மளோட நிக் ஆல்டிஸ் வந்து ஃபியூட் வந்து பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபபிலி அவர் வந்து வார் கேம்ஸில் கூட வந்து இருக்கிறது வந்து சான்ஸ் இருக்குன்னு வந்து இங்கே வந்து சொல்லப்படுது. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த அப்டேட் ஸோ இந்த அப்டேட் பார்த்தா நம்ம சாமி ஜெயினை பற்றி. ஸோ சாமி ஜெயின் பார்த்தா எதுக்காக வந்து தன்னோட அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப் வந்து தோத்தாரு. ஸோ அதுக்கான இன்னொரு மெயின் ரீசன் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ரெஸ்லிங் அப்சர்வர் நியூஸ் லெட்டரில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ WWE மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டட்லி சாமி ஜெயினை வந்து அஸ் அ குட் டாக்கராக, குட் ரெஸ்லராக அண்ட் வேல்யூபிள் ப்ரெசன்ஸாக வந்து வச்சுக்கிறாங்க லாக்கர் ரூமில். பட் அஸ் அ மார்க்யூ ஸ்டாராக பார்த்தீங்கன்னா நம்மளோட WWE வந்து சாமி ஜெயினை வந்து பார்க்கல. ஸோ சாமி ஜெயின் வந்து ஒரு குட் டாக்கரு, ஒரு குட் ரெஸ்லரு அண்ட் வேல்யூபிள் ப்ரெசன்ஸ் வந்து வச்சிருக்காரு லாக்கர் ரூமில். ஆனால் சாமி ஜெயினால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிக்கெட் சேல்ஸ்லாம் வந்து சாமி ஜெயினால பார்த்தீங்கன்னா WWE வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்காது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட WWE வந்து சாமி ஜெயின் கிட்ட வந்து டைட்டில் வந்து வாங்கிட்டாங்க அண்ட் CM Punk கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் ஒரு பெரிய மேட்சை பார்த்தா கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க சம்மர் ஸ்லாம்காக கோடி வெர்சஸ் நம்மளோட CM Punkக்கான மேட்ச். பை த வே நீங்கள் நிறைய பேர் வந்து ராண்டி ஆர்டனை பற்றி வந்து அப்டேட் வந்து கேட்குறீங்க. அண்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் பற்றி வந்து எந்த ஒரு அப்டேட்டும் வந்து இல்லை. எந்த ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் பற்றி வந்து இன்னும் வந்து வரல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து சம்மர் ஸ்லாம் முன்னாடி வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிவிடுவார்னு வந்து அப்டேட் வந்து வந்துச்சு. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டனை வந்து காணோம். ஸோ ராண்டி ஆர்டன் வந்து எப்போ வருவார்னு வந்து யாருக்குமே வந்து தெரியல. இன்னும் அப்டேட்டே வந்து வரல. ஸோ ராண்டி ஆர்டனை பற்றி வந்து அப்டேட் கிடச்சா ஆஃப்கோர்ஸ் நான் வந்து வீடியோ வந்து போடுவேன். அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிண்டர் மஹாலை பற்றி. ஸோ ஜிண்டர் மஹால் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிண்டர் மஹால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸோ MJF வந்து இப்போ வந்து ஃபியூச்சர் ஃப்ரான்ச்சைஸ் பிளேயராக வந்து இருக்காரு WWEல. ஸோ கூட சீக்கிரத்துலேயே வந்து நம்ம MJF வந்து WWE மாதிரி வந்து இருக்கிற ஒரு பெரிய கம்பெனியில் வந்து வேலை வந்து செய்வார். ஸோ ஜிண்டர் மஹால் வந்து என்ன நம்புறாருன்னா MJF வந்து சேம் லெவலில் வந்து இருக்காரு. ரோமன் ரீன்ஸ், ஆஸ்டின் தியூரி, சீனா, ஹோகன், ராக்கு அண்ட் ஆஸ்டின்லாம் வந்து இருக்காங்களே. ஸோ அவங்கெல்லாம் வந்து எந்த லெவலில் வந்து இருக்காங்களோ அதே லெவலில் தான் வந்து நம்ம MJF வந்து இருக்கான்னு வந்து நம்ம ஜிண்டர் மஹால் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? ஸோ ஜிண்டர் மஹால் வந்து சொன்னது வந்து கரெக்டாக. ஸோ MJF வந்து இப்போ வந்து அவ்வளோ பெரிய லெவலில் வந்து இருக்காரா? ரோமன் ரீன்ஸ், ஆஸ்டின் தியூரி, சீனா, ஹோகன், ராக்கு, ஸோ அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் கூட வந்து நம்ம MJF வந்து ஜிண்டர் மஹால் வந்து கம்பேர் பண்ணி வந்து சொல்லியிருக்காரு. நம்ம அடுத்த அப்டேட் ஸோ இந்த அப்டேட் வந்து நம்ம CM Punkை பற்றி. ஸோ CM Punk பற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ரெஸ்லிங் அப்சர்வர் நியூஸ் லெட்டரில் பார்த்தீங்கன்னா பிரைன் ஆல்வர்ஸ் வந்து என்ன நம்புறாருன்னா CM Punk பார்த்தீங்கன்னா கூட சீக்கிரத்தில் வந்து ஹீல் டர்ன் வந்து பண்ண போகிறாரு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைன் ஆல்வர்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இதான் வந்து தோணுது. ஸோ CM Punk பார்த்தீங்கன்னா கூட சீக்கிரத்தில் வந்து ஹீல் டர்ன் வந்து பண்ணிடுவார்னு. பட் இன்னைக்கு வந்து ஸ்மாக் டவுனை பார்த்தா அப்படி வந்து ஒன்றும் தெரியல. ஸோ CM Punk வந்து ஹீல் டர்ன் பண்ணுற மாதிரி வந்து எதுவும் வந்து தெரியல பெருசாக. பை த வே CM Punkை விட கோடி ரோட்ஸ் தான் வந்து இப்போ வந்து ஹீல் டர்ன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா கோடி ரோட்ஸோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து போரிங்காக வந்து ஆயிடுச்சு. ஆனால் CM Punk கூட வந்து ஹீல் டர்ன் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஸோ CM Punk கூட PK பார்த்தீங்கன்னா ஹீல் டர்னில் தான் வந்து வந்துச்சு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம CM Punk வந்து ஹீல் டர்ன் பண்ணிட்டா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து CM Punk கூட நிறைய சம்பவம்லாம் வந்து பார்ப்போம், நிறைய பீக் சம்பவம்லாம் வந்து பார்ப்போம். நம்ம அடுத்த அப்டேட்
அப்டேட் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை பற்றி. ஸோ கோடி ரோட்ஸ் வெர்சஸ் CM பங்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா WWE வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் டேவ் மெல்சர் வந்து நேற்று நைட் வந்து என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ கோடி வெர்சஸ் நம்ம CM பங்கான மேட்ச் பார்த்தா ஆல்வேஸ் வந்து பிளானாக வந்து இருந்துச்சு சம்மர் ஸ்லாம்காக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ஆர் ஃபேட்டல் 4 மேட்ச் கூட வந்து நடக்கலான்னு வந்து நம்ம டேவ் மெல்சர் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ கோடி ரோட்ஸ் வெர்சஸ் CM பங்கான மேட்ச் தான் வந்து பிளானாக வந்து இருந்துச்சு சம்மர் ஸ்லாம்காக. ஆனால் இப்போ கூட வந்து பாசிபிலிட்டி வந்து இருக்குது இந்த மேட்ச் வந்து ட்ரிபிள் த்ரெட் ஆர் ஃபேட்டல் 4 வந்து மாறுறதுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு நம்ம டேவ் மெல்சர். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கோடி வெர்சஸ் நம்மளோட CM பங்கான 1-on-1 மேட்ச் வந்து நடக்கணுமா இல்லை ட்ரிபிள் த்ரெட் ஆர் ஃபேட்டல் 4 மேட்ச் வந்து நடக்கணுமா? உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா மணி இன் த பேங்க் 2026 பற்றி. ஸோ மணி இன் த பேங்க் 2026க்கான அஃபிஷியல் போஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட WWE வந்து ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து நிற்கிங்க. ஸோ இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து இருக்காரு, நம்ம பென்டா வந்து இருக்காரு, சோல் ருக்கா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்லாம் வந்து இந்த போஸ்டரில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெகுலேஷன் வந்து போயின்னு இருக்குன்னா, ஸோ இந்த வாட்டி வந்து நடக்க போகிற மணி இன் த பேங்க் 2026 வந்து யார் வந்து ஜெயிக்க போகிறாங்கன்னா, ஒன்று வந்து அது வந்து ட்ரிக் வில்லியம்ஸ் இல்லைன்னா நம்மளோட பென்டா. ஸோ பென்டா இல்லைனா ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மணி இன் த பேங்க் 2026 வந்து ஜெயிக்க போகிறாங்க மென்ஸ்க்கான மணி இன் த பேங்க்கை. அண்ட் உமன்ஸ்க்கான மணி இன் த பேங்க்கை பார்த்தீங்கன்னா சோல் ருக்கா வந்து ஜெயிக்க போகிறாங்கன்னு வந்து ஸ்பெகுலேஷன் அண்ட் ரூமர்ஸ்லாம் வந்து போயின்னு இருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம சோல் ருக்கா வந்து உமன்ஸ்க்கான மணி இந்த பேங்க் வந்து கன்ஃபார்மாக வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு வந்து இப்போ வந்து தெரியுது. அண்ட் மென்ஸ்க்கான மணி இந்த பேங்க்னு வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா அதில் வந்து யார் வந்து ஜெயிப்பாங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸை விட பார்த்தீங்கன்னா நம்ம பென்டாக்கு தான் வந்து சான்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குன்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். ஸோ ட்ரிக் வில்லியம்ஸோட பென்டாக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ பென்டா பார்த்தீங்கன்னா இந்த மணி இந்த பேங்க் 2026 வந்து ஜெயிக்கலாம். பர்சனலி நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஸோ பென்டா விட இங்கே வந்து பிரான் பிரேக்கரை வந்து ஜெயிக்க வைக்கலாம். ஸோ பிரான் பிரேக்கர் வந்து இந்த மணி இந்த பேங்க் வந்து ஜெயிச்சாருன்னா அவர் பார்த்தீங்கன்னா கேஷின் வந்து பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிரான் பிரேக்கரையும் பார்த்தீங்கன்னா நம்ம WWE வந்து ஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணலாம் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக. இப்போ வந்து ஓபா ஃபேமி வந்து பண்ணியிருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரே வந்து பண்ணலாம். பிரான் பிரேக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் வந்து இருக்குது ஸோ ஒரு பெரிய ஸ்டாராக வந்து ஆகிறதுக்கு. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பிரான் பிரேக்கரை ஆஸ் அ டேக் டீம் சாம்பியனாக வந்து ட்ரீட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கர் வந்து கூட செகண்ட்லேயே வந்து வெளியே வந்துட்டா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த மணி இந்த பேங்க் 2026 வந்து யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க? ஸோ உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி WWE கண்டென்ட்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.